எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காருக்கு பிறந்த நாளுங்க. என்ன கிஃப்ட் வேணும் சொல்லுங்க, வாங்கி தரேன்னு சொன்னதுக்கு எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேண்டாம், புது ஸ்கூட்டி வாங்கியிருக்கோம், எல்லாம் லாங் டிரைவ் போகலாம் அப்படின்னாரு. அதுவும் சூப்பரான ஒரு இடம் சொல்லியிருக்காரு. எனக்கே ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அவர் வேணான்னு சொன்னாலும் நான் எங்கள் அத்தை எங்கள் அம்மாலாம் ஆளாளுக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிட்டோம். இப்போ அவர் ஆசைக்கு போய் லாங் டிரைவ் போயிட்டு வந்துட்டு என்ன கிஃப்ட்டு, கேக்கு வெட்டுறது அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ அவரெல்லாம் கிளம்ப சொல்லிட்டு இருந்த பிள்ளைங்களெல்லாம் கிளப்பி விட்டு நீங்களும் கிளம்புங்கன்னு கிளம்பிட்டாரன்னு போய் பார்க்கலாம் வாங்க. எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க, கிளம்பிட்டாங்களான்னு போய் பார்க்கலாம் வாங்க. கிளம்பியாச்சா இல்லையா? தமிழினி ஏன் அழுகுற? ஊர் சுத்த போறதுக்குலாம் யாராவது அழுவாங்களா? ஐயோ, இவளுகளோட இந்த சேர் பஞ்சாயத்து முடியவே மாட்டேங்குது. சரி போலாம். சரி அக்கா சேர்ல உட்காந்துட்டு நம்ம ரவுண்ட் அடிக்க போலாமா? போலாமா? அக்காக்கு பை சொல்லி. அக்கா இல்லைன்னு பாயா இங்கொண்டா. எல்லாம் ரெடி ஆயாச்சுங்க. எங்க போனாலும் ஊர் சுத்த போனா சோத்து பையோட கிளம்பாம இருக்க மாட்டோம். ஏன்னா பிள்ளைங்க வராங்க பாத்தீங்களா, அதனால கட்டி சோறு இல்லாம போக மாட்டோம். எல்லாம் ரெடியாகி காட்டுக்குள்ள இருந்து பசிக்குதுன்னா பிள்ளைய அப்படி கொடுக்க முடியாது. அதனால எதுக்கும் சேஃப்டிக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த அப்படி போலாம். அப்புறம் வந்து எங்கடா அத்தைக்கான முக்கியமான ஆளுக்கான நினைப்பீங்க. அத்தை வந்து பாத்தீங்கன்னா 100 நாள் வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க வரத்துக்குள்ள எப்படி நாங்க வந்துருவோம். ஆமா, காலையிலே ஒரு விச போட்டு கிளம்பிட்டாங்க. போயதா அவனு லீவ் போடுமானா? இல்ல போயதா அவனு நேத்து லீவ் போட்டு 3 மாசம் கழிச்சு வைக்கிறாங்கங்க. அதனால அத்தை வந்து 3 மாசம் கழிச்சு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகணும்னு கிளம்பிட்டாங்க. அவங்க வரத்துக்குள்ள வந்துருவோம். வாங்க எங்க போறோம்னு பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா புது ஸ்கூட்டில தான் நாங்க வந்து போக போறோம். ஐஸ் தான் ஓட்ட போகுது. ஆஹா, நானும் ஓட்ட மாட்டேன். நான் வந்து ஓட்டி பழகிட்டேங்க ஒரு ஆள் உட்காந்து. ஆனா குடும்பத்தோடலாம் ஓட்ட முடியாது. இன்னைக்கு என்ன அப்பாக்கு? சரி போலாமா? அங்க போயிட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, அப்படியே வந்து ரைடு போயிட்டே இருக்கோம். இடமெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம்லாம் மஞ்சக்காடா. அழகா பாரு, தண்ணிக்குள்ளே இருக்கு. ஐயோ, யாரோ புடிச்சிட்டு போக வந்துட்டேன்னு கத்துதாட்டு இருக்குது. என்னவா பார்த்தாச்சு, வீட்டுக்கு போலாமா வேணாமா? இந்த இடம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இதெல்லாம் சாம்பிள் ரைஸ். இதெல்லாம் துளியுண்டு சாம்பிள் தான். அந்த பக்கம் போய் காட்டுறேன் பாரு. ஓ, இது சாம்பிள், மெயின் பிக்சர் அங்க இருக்குன்றீங்களா? அவ பாத்துருவோம் அதையும் தான். இங்க பாருங்க அழகா இருக்கு இந்த பில்லு லைன் அப்படிங்கறியா? நான் அங்க பாரு, வெளிநாட்டுல போற மாதிரி இருக்கு. ஏய், இது என்ன? அங்க பாரு, இந்தியா வித்தாசோட இருக்கு. என்னது இது? என்ன மரங்க? அழகா இருக்குங்க. பச்சை கலர்ல செவுரு வச்ச மாதிரி இருக்கு. கேமரால கூட அந்த அளவுக்கு தெரியல, நேர்ல அப்பா செம்மையா இருக்கு. இது இந்த ஹாலிவுட் படத்துலலாம் பார்ப்போம்ல மரம். இங்க யாருங்க அப்படியே குளு குளுன்னு குட்டை. இங்க ஒரு வாய்க்கால் போகுதுங்க. குளு 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 குளுன்னு எப்படி இருக்குது? அந்த 2 ரோட்டுக்கும் நடுவுல இங்க வந்து நிழல் நல்லா. ஆமா, மரம் மேல வானத்துல இருக்க மாதிரி இருக்கு. எவ்வளவு பெருசு! சவுக்கு மரமா? சவுக்கு. இந்த ஹாலிவுட் படத்துல எல்லாம் பாப்போம்ல ரோடு எல்லாம், சைடுல எல்லாம் பெரிய பெரிய மரமா, அது மாதிரி வித்தியாசமா அழகா இருக்கு. கிறிஸ்மஸ்க்குலாம் அமெரிக்காக்காரங்க கிறிஸ்மஸ் ட்ரீ ஆட்டமே இருக்கு சொன்ன மாதிரி. அவ சொல்றா கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட பாரு. கிறிஸ்மஸ்க்குலாம் அமெரிக்காக்காரங்க பண்ணுவாங்களா? மெய் மறந்துட்டா. இதோட அழகெல்லாம் இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். அப்பா கிறிஸ்மஸ்காரங்க இங்க தான் வந்து கிறிஸ்மஸ் மரம் எடுத்துட்டு போறாங்களாட்டுக்கு. அது வேற மரம், இந்த மாதிரி இருக்கு. கட்டாச்சு நீங்க
தொட்டாச்சினி இங்க வா தம்பி நீ அவளுக்கு தெரியாது, சொல்லி கொடு சொல்லி கொடு. தொடு தொடு இலைய தொடு இலைய தொடு அந்த இலைய இந்த இலைய தொடு இந்த இலைய இங்க வருடி என்னது இது? தொடு இலைய தொடு 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 இந்த இங்கே இருக்கு, இதை தொடு இதை தொடு. இரு அவளை தொட சொல்லு, அவளை தொட சொல்லு. பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அங்கே இருக்குல்ல நம்ம சைடு தான். அப்பா அத்தை வேணா இதை தொட்டாச்சினின்னு காமிக்கலாம். யார் வந்தா? அத்தை வேணா அத்தை வந்தா காமிக்கலாம். ஆனா இது இங்கதானே இருக்கு, பறிச்சிட்டு போயிருவியா? நீங்களும் இந்த மாதிரி தொட்டாச்சு நீங்க தொட்டு பார்த்திருக்கீங்கன்னா வீடியோல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லுங்க. அங்க இருக்கு தொடு. இங்க ஒரு ஹை 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 ஹை. இந்த இடம் பாருங்கங்க, கேரளா மாதிரியே இருக்கு. ரோட்ல தான் வந்து நாட்டாம படம் எடுத்தது. இந்த ரோடு தானே நிறைய படம் எடுத்துருக்காங்க. சரத்குமார் படம் முக்காவாசி இந்த பக்கம் தான் எடுப்பாங்க. இந்த இதுல வருவார்ல குதிரை வண்டி, இதுல இந்த ரோட்ல எடுத்தது. சின்ன வயசுல இந்த மரம் இருக்குல்ல, அசோக மரம், இதெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் மரம் சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. இதை வந்து எங்க எந்த ஊருன்னு நம்ம சொல்ல முடியாது. எங்க அம்மாவோட சொந்த ஊருங்க. மேவானின்னு சொல்லுவாங்க, அத்தையோட சொந்த ஊரு. எப்பவுமே சொல்லுவாங்க போக விளையிற ஊர் தான் எங்க ஊரு மேவானின்னு. இங்க ஒரு சவுக்கு மரம் இருக்கு, ஆனா சின்னது போலங்க. இந்த பக்கம் இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கு. இடம் எப்படி இருக்கு பாருங்க. இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம அங்க பார்த்தது வந்து நல்லா வளர்ந்து ஸ்லோவா கட்டு. நல்லா வெளிநாட்டு போயிட்டு வர மாதிரி இருக்குல்ல.
எப்படி இருக்கு பாரு. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லெல்லாம் விளைஞ்சிருச்சு, அது அறுவடைக்கு தயாராகிருச்சு. அதனால் வந்து நீ காய ஆரம்பிச்சிருச்சு, அது வந்து நீ அறுத்துருவாங்க. இது இப்போ தான் வந்து நெல் வந்து பார்த்தீங்கன்னா குலை வச்சிருக்குது. பச்சை பசேன்னு அந்த சொல்லுவாங்கள்ல, இந்த கண்ணு கத்துற வரைக்கும் பூரா பச்சை பசேன்னு தான் இருக்கும். எப்படி இருக்குது? போட்டோலாம் பாப்பலாம், அது மாதிரி இருக்கு அந்த இடம். அந்த விண்டோஸ்ல எல்லாம் பாப்போம்ல, அதுவும் வந்து அந்த மலைக்கிட்ட புகை வேற போயிட்டு இருக்கா. ஆமா அங்க கால் இறங்கி இருக்குது அந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து அந்த கரெக்ட்ல மழை பெய்யுதுங்க. இங்க இந்த கேமராவில் உங்களுக்கு கம்மியா தெரியுது, இங்க கண்ணில் பார்க்கறது சூப்பரா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம் நாங்கள் வந்து என்ன சொல்லவே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட சொந்த ஊர்னால் நாங்கள் ஊருக்குள்ளே போகலை. இந்த ரோடெல்லாம் சூப்பராக இருக்கும், அதனால் சரி சுற்றிட்டு போகலான்ட்டு. இதுதான் எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்து பெரிய பிள்ளையார வரைக்கும் இருந்த ஊரெலாம் இதுதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முப்போகம் நெல் விளைஞ்சிட்டே இருக்கும், வாய்க்கால் தண்ணி வந்துட்டே இருக்கிறங்காட்டி எப்போ வந்தாலும் உங்கள் நெல்லாவே தான் இருக்கும். ஆமாம், அத்தை ஆகும்னா சொல்லுவாங்க எங்கள் ஊர் முப்போகம் விளையிற ஊருன்னு. அங்கே பாருங்கள், அதுக்கு சாட்சி இதுதான். எப்படி பச்சை பசேன்னு இருக்கு பாருங்க, கண்ணு கத்துற வரைக்கும் பச்சை பசேன்னு தான் இருக்கும். எப்போ வந்தாலும் இங்கே நெல்லாவே தான் இருக்கும். நிறைய ரீல்ஸில் எடுத்து போடுறாங்கல்ல, அதெல்லாம் இந்த ரோடு தான். இப்போ இது அத்தனி போடுற ரோடு, இங்கே தான் வந்து நிறைய எடுத்து போடுவாங்க. என்னடி தங்கம் புகை வருதாடி? அங்கே புகை வருது. எரிமலை எரிக்கிறாங்களா? எரிமலையே எரிக்கிறாங்களா யாரும்? கொஞ்சோண்டு ரவுண்ட் அடிச்சதுக்குலாம் அதுக்குள்ளே எங்கள் பொடுசுங்களுக்கெல்லாம் பசி எடுத்துருச்சுங்க, அதனால் சாப்பாடு கேட்குறாங்க. ஆமாம் சரிங்க, நல்லா அதான் பார்வைக்கும் அழகாக இருக்குது. இங்கே திட்டு இருக்குது, அதனால் இங்கே உட்காந்து சாப்பிட்றலான்னு எடுத்தாச்சு. உட்கார்றேன் அங்கே உட்காரட்டா? உட்காரேன். இது பார்த்தியா பாசமாக உட்கார சொல்கிறான். இந்த இடம் பாருங்க எவ்வளோ வந்து அழகாக இருக்குது. அங்கெல்லாம் பாருங்கள் மலை, அப்புறம் வயல், அப்புறம் இங்கே தண்ணி ஓடுது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அழகா இருக்கு. வா, இடம் அப்படியே கண்ணை பறிக்குது, அழகா இருக்குல்ல ஐஸு. எல்லாரும் கட்டி சோறுனோடனே அரிசி பருப்பு தான் இருக்குன்னு நினச்சிருப்பீங்க. இல்லைங்க, ஏன்னா நேற்று பொழுதோடவே அரிசி பருப்பு தான் வச்சோம். காத்தால வந்து எலுமிச்சம்பழம் கிளறி கொண்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து தொட்டுக்கிறதுக்கு கருப்பு சுண்டல் வேக வச்சு எடுத்துட்டு வந்தேன். இதே போதும் நினச்சேன். என் பிள்ளை ஸ்நாக்ஸ் வேணும்னான்னு பாப்கார்ன் வந்து வாங்கிட்டோம். காக்காக்கு 2 பாப்கார்ன் வைத்தீங்க இந்தியா பா. அதான் அந்த இது மேலே கொண்டு வை. வாங்க அங்கே போகலாம். நீ காணினா காக்கா ஓடி போயிடும், பொறுமையாக கத்தவன காக்காவா. காட்டு காக்காயா? நாட்டு காக்கா. ஏ காக்கா வந்துருச்சு பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு, காக்கா வந்துருச்சு சாப்பிட்றதுக்கு.
பாருங்க காக்கா அந்த மரத்துல உட்காந்துருக்கு. வா வா வச்சிருக்கேன், வா வா. தங்கம் கோயில் அடித்தாங்க, அதுதான் கோயிலா? நல்லா இருட்டு கட்டிருச்சு பாத்தீங்களா, மழை அடிச்சு ஊத்த போது. நலையத்துக்குள்ள ஏதோ ஒரு பேக்கரி ஏக்கரி பூந்துக்கலாம். அப்படியே இந்த வயல்ல காத்தடிக்கிறது இந்த அலை அலையா அடிக்கிற மாதிரி. அந்த சைடு கால் இறங்கிருச்சு தெரியுதா? அது என்ன சவுண்டு? மழை வர சவுண்டா? எப்படி இருக்கு பாருங்க. நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் நம்ம இருக்க வீடு தான் சூப்பர் அப்படின்னு. வெளியே வந்து இந்த மாதிரி இடத்துல பார்க்கும்போது தான் இதுதான் சொர்க்கம் அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு அழகா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. அதுவும் இன்னைக்கு மழை வேற வர மாதிரி இருக்குங்களா. வெயில் அடிச்சிருந்தா கூட இவ்வளவு என்ஜாய் பண்ணிருப்போமா தெரியல. பாருங்க எவ்வளவு இருட்டா இருக்குன்னு, நல்லா இருக்கு. அப்படியே எல்லாம் எடுத்துட்டீங்களா? மழை வேற வந்துச்சு. மழை வேற வந்துருச்சுங்க. இப்பதான் கொஞ்சம் லைட்டா தூரல் போடுது. பெருமழையா வரதுக்குள்ள நம்ம எங்கேயாவது கடைக்கிட்ட போய் பார்த்து ஒதுங்கிடலாம். ஆமா, எல்லாரும் மாட்டிக்கும். ஆமா, நல்லா இருக்கு. போட்டு சாலை போட்டு மூடியாச்சு. அங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்மள துரத்திட்டு அங்க ஒரு மழை வருது பின்னாடி. பின்னாடி ஹெவி மழை துரத்திட்டு அங்க பாருங்க, பின்னாடி பாருங்க மழை வந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் ஒண்ணுமே தெரியல, வெள்ளையாயிருச்சு பாரு. இந்த பக்கம் போன ஆபத்து, இந்த பக்கம் போகும். எப்படியா நம்ம மலைக்கு தப்பிச்சு வந்தாங்காட்டி ஆச்சு, இல்லைன்னா அவ்வளோதான் மாட்டியிருப்போம். நல்லா இப்ப மழை போகும். அத்தை ஊரை தாண்டி எங்கள் மாமனார் ஊருக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஆமாங்க, இதுதான் எங்க சொந்த ஊர். எங்க சொந்த ஊர், எங்க அம்மூட்டு சொந்த ஊர். அது அந்த பக்கம் பாரு, பழைய பாலம் வந்துருக்கு. ஐஸ் ரோடு மழை பெஞ்சதுக்கு இந்த ரோட்டில் போகிறதுக்கும் திடீர்னு யானை குறுக்க வந்து நிற்கணுமா. இவ்வளோ டைம் ஃபுல்லாக நம்ம போச்சு தண்ணி யாருக்குதா? ஆமாம், பாலத்துக்கு மேலேயே ஒரு டைம் கேரளாவில் வந்து சம மழைன்னு தண்ணி போனப்போ இந்த பாலத்துக்கு மேலேயே தண்ணி போச்சு. முன்னாடி பார்த்து ஓட்டுங்க, கொண்டு போய் உள்ள விட்டுறாங்க, பயமா வர்றதுக்கு. நீச்சல் வேற தெரியாது. என்னது முன்னாடி சோளக்கருது வண்டி போகுது, அப்படியே கை விட்டு வைக்கலாம். மழையா அங்கே? மழையா கொட 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 கொடன்னு ஊத்துது. நான் கூட எங்கடா நடு ரோட்ல எல்லாம் அங்க நனைஞ்சிட்டு வரீங்களோன்னு பயந்து கிடந்தேன். நாங்க மழை வந்தோடனே கரெக்டா ஒரு பேக்கரிக்குள்ள போயிட்டோம். அங்க அத்தனியில அத்தானிக்கு முன்னாடி நீங்க போயிட்டு வர முடியும். எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது. பழைய ஊரு. நீங்க தான் அப்புறம் வரமாட்டேன்ட்டீங்க. ஆமா, அப்புறம் எல்லாரும் போ வேலையும் வேற எனக்கு மெயினா வேலை இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் நீங்க போயிட்டு ஜாலியா வந்துட்டீங்களா, அதுவே எனக்கு சந்தோஷம். என்ன சாமி இது என்ன இப்படி பண்ணுது? தூக்கம் ஆப்பா எடுத்துக்கிறவா, தூக்கம் வந்துருச்சாடி. அவ்வளோதாங்க, எல்லாம் வந்து போய் ஒரு சுற்றிட்டு வந்தாச்சு. எங்கள் அப்பா வந்து முன்னாடியே வந்துட்டாராட்டுக்குள்ளே இருக்காரு.
எங்கள் அம்மா நைட்டு வருவாங்க, வந்ததுக்கப்புறம் கேக்கெல்லாம் வெட்டலாம். சரியான மலையா? மலையில மலையில போனீங்க? சரியான மலையா? அப்புறம் எதுக்கு போனீங்க? மழை பெய்யும் போது போக கூடாதுல்ல, உடம்புக்கு முடியாம காய்ச்சல். சும்மா போயிட்டு வந்தீங்கள? கரண்ட் போச்சா சாமி? தங்கமே என்னாச்சு? சோடி தங்கம். வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து காலையில் கிளம்பும் போதே உளுந்து பால் பணியாரத்துக்கு உளுந்தும் கார வடைக்கு வந்து எல்லாம் ஊற வச்சுட்டு போயிருந்தோம். வந்தோடனே கடன்னு அரைச்சாச்சு. நீ ஒவ்வொன்றா போட வேண்டியதுதான். இல்லை இது பிறந்த நாளைக்கு வந்து ஸ்பெஷல் இதெல்லாம் தான் கேட்பீங்கல்ல, உங்கள் வீட்டுக்கார் பிறந்த நாளைக்கு என்ன ஸ்பெஷல் பண்ணீங்க அப்படின்னு. இதெல்லாம் தாங்க ஸ்பெஷல். கார வடையும் பால் பணியாரமும் தான். இது அப்படியே சாப்பிடக்கூடாதா? அப்படியே சாப்பிடக்கூடாது, தெரியாம கேட்காதீங்க. இல்லடி தெரியும், அப்படியே சாப்பிட்டா என்னங்கிற, நீ ஊற வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமே, அதை எடுத்து ஊற வச்சு அப்புறம் அப்படியே சாப்பிட்டா சப்புன்னு இருக்குங்க. இது எப்படின்னா இந்த மாதிரி போட்டு போண்டாவட்டை எடுத்துட்டு இங்க பாருங்க, இது வந்து தேங்காய் பால் அரைச்சி வச்சிருக்கோம். இதுல வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் இதுல போட்டு ஊற வச்சு சாப்பிடணும், அதுதான் நல்லா இருக்கும். வந்து 4 தேங்காய் மட்டை வாங்கி இங்க பாருங்க எவ்வளவு தேங்காய் பால் ஆட்டி இருக்கணும். வேலைதான். இவருக்கு நிறைய வந்து பிடிக்குங்க, உளுந்த வடை அந்த மாதிரி நிறைய எல்லாமே சாப்பிடுவாரு. இருந்தாலும் இது ரொம்ப பிடிக்கும். அதை நான் பால் பண்ணியாருன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இன்னைக்கு பிறந்த நாளைக்கு இதை பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம். இது கார வடைடா. கார வடை இங்க இங்க இந்த மாவு உள்ள உருட்டி உருட்டி வாய்க்குள்ள போட்டுருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குமா? அதுல உளுந்து அரிசி எல்லாம் ஒட்டுக்கா போட்டு எப்படி பண்ண முடியும்? அரைச்சாச்சு. அரைச்சாச்சுன்னா இப்படி எப்படி பண்ண முடியும்? ரவுண்டா இதுக்கு இத்தனை கேள்வி கேக்குறேன். அதாங்க ரவுண்டா எப்படி பண்ண முடியும்னு கேட்டேன். ரவுண்டா அது ஆகும் எண்ணெய்க்குள்ள போட்டா. எண்ணெய்க்குள்ள கை விட்டு போட்டு இப்படி இப்படி போட்டோம்னா இப்படி ரவுண்டா இந்த மாதிரி ஆகும். ஆறட்டும். ஆறுனக்கப்புறம் தேங்காய் பாலுக்குள்ள போடும்போது காட்டுறோங்க. பால் பணியாரத்துக்கு வந்து எண்ணெயில போட்டு எல்லாமே பொரிச்சாச்சுங்க. பாருங்க ஒரு குண்டா ஃபுல்லா வந்துருச்சு. இனி வந்து நம்ம இங்க வந்து தேங்காய் பால் கருப்பட்டி போட்டு ஆட்டி எடுத்து வச்சிருக்கோம். இந்த பச்சையாருக்கு வந்து ஏலக்காங்க. இந்த தேங்காய் பாலுக்குள்ள இனி எல்லாம் போட்டு ஊற வைக்க வேண்டியது. ஆறிடுச்சு, ரொம்ப சூடா போடக்கூடாது. ஆறி முடிச்சக்கப்புறம் அப்படியே போட்டுற வேண்டியதுதான். போடலாமா? நல்லா தெரியுதா? கையிலே போடுங்க. குலோப் ஜாமுன் மாதிரியே இருக்கா? ஆனா குலோப் ஜாமுன் வந்து நல்லா பிரவுனியா வரும். பிரவுனியா வரும். சக்கரை தண்ணியில ஊற வைப்போம். இது வந்து தேங்காய் பால். தேங்காய் எடுத்து பால் எடுப்போம்ல, அவ்வளவுதான். இது வந்து நல்லா ஊறட்டுங்க. மூடி வச்சுட்டு இனி அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கார வடை பண்ண போறோம். எல்லாமே ரெடியா இருக்கு. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. போட்டு எடுக்க வேண்டியதுதான். இதெல்லாம் வந்து கார வடை பால் பணியாரெல்லாம் நாங்க வீட்டுல செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளுங்கிற சாக்குல நாமளும் 2 சாப்பிட்டுக்குவோம். பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சா? அது நல்லா ஊறணும். இப்பதான் தேங்காய் பாலுக்குள்ள போட்டிருக்கோம். நல்லா ஊறணும். அவ்வளவுதாங்க. பர்த்டேக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அந்த பால் பணியாரம் வடையெல்லாம் செஞ்சுட்டேங்க. அதெல்லாம் ரெடியா இருக்கு. கேக்கும் வந்து எப்படியோ அவருக்கு தெரியாம சர்ப்ரைஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் தானே ஓட்டிட்டு வந்து வாங்கி தந்தேன். வேற வழி இல்லைங்க. எனக்கு வண்டி ஒண்ணு நல்லா ஓட தெரியாது. கேக்கு அவங்களும் தூரமா போகணும். அதனால அவரையே இழுத்து கூட்டிட்டு வந்து எந்த கேக்கு வேணும் இங்கி பிங்கி பாங்கி போட்டு எடுத்துக்க அப்படின்னு வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. ஏன்னா வந்து இவரு எப்படி நமக்கெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுப்பாருங்க. ஏன்னா நம்ம வீட்டுல இருப்போம். இவங்க வெளியெல்லாம் போனாங்கன்னா வாங்கிட்டு வந்துருவாங்க பைக் எடுத்துட்டு சல்லுன்னு. நம்மளாம் அப்படி கிடையாதுங்க. எப்பவுமே சர்ப்ரைஸ்ன்னு ஒன்று கொடுக்கவே முடியாது. ஆனா இன்னும் ஒரே ஒரு சர்ப்ரைஸ் வேணா அவருக்கு தெரியாம இவ்வளோ நேரமும் வந்து பாதுகாத்து வச்சுட்டு சொல்ல மாட்டேங்கிற. ஆமா, அது வந்து இன்னும் என் வாயில இருந்து ஒரு ஆளை வாங்க முடியல. இன்னொரு கொஞ்ச நேரம் தானே பாத்திரலாம் என்னன்னு. சரி எல்லாம் வைக்கிறேன். ஏதோ வில்லங்கமா வாங்கி வைக்காம இருந்தாச்சு. இந்த கேக்ல இது எனக்கு. இது என்ன எழுதி இருக்கிற? கேவே காணோம் கார்த்திக்கு. என்னடி எழுதி இருக்கிற? நான் எழுதல, அந்த பையன் அப்படி எழுதி வச்சிருக்கான் புரியாத மாதிரி.
ஜாயினிங் லெட்டர்லாம் உன்னை கேட்டாங்களாடா கேக் எழுதுற பையா இப்படி எழுதி வச்சிருக்கேன். அது ஒன்றும் இல்லை, காட்டுங்க என்ன எழுதியிருக்கு அப்படின்னா ஹாப்பி பர்த்டே டைரக்டர் சார். எங்க வீட்டு டைரக்டர் சார் தான் அதுதான் எழுதி இருக்குதா? ஆமா. இங்க பக்கத்துல பூனை ஆகி போனது வந்து இந்த ஹார்ட்டா அது தொழுத்துலயே அப்படித்தான் இருக்குது. அதான் நீங்க எடுத்து சாப்பிட்டு ஐயா கரும எனக்கு வேண்டாம். இது எனக்கு இப்பவே சொல்லிட்டேன், யாரும் பங்கு கேட்காதீங்க. யார் இருக்கிறா? இவன் மட்டும்தான் இருக்கிறா. அவளை ஏமாத்திரலன்னு பாக்குறியா? எல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அத்தான் எட்டி பார்த்துட்டு இருக்கிறேன். டைரக்டர் சார்னு அழகா எழுதி இவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா அவர் இன்னும் சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. என்னடி எழுதியிருக்காங்க இங்க ஒண்ணுமே தெரியல. அப்படி ஆயிடுச்சு இப்போ சர்ப்ரைஸ். பரவாயில்ல, நம்ம சொல்லிதான் தெரியும். இங்கிலீஷ் 4 எழுத்து படிச்சிருந்தா படிச்சிருப்பாரு. நீ தானே படிச்சு எழுத வேண்டியதானா? என்னையெல்லாம் எனக்கு கேட்கல எழுத தெரியாது. உன் பள்ளிக்கூடத்துல அதெல்லாம் சொல்லி தரலையா? இது எப்படி உடைக்கணும் எல்லாம் நாங்க கேட்கல. தெரியாது. அன்னைக்கு உடைச்சிங்களே, நான் உடைக்கலையே. இப்படி என்னமோ கட் பண்ண மாட்டிருக்கு. ஒண்ணு கட் பண்ண தேவையில்ல. இந்த ஏரம் வந்து இந்த பக்கம், இந்த ஏரம் அந்த பக்கம். மேல் கை எந்த பக்கமும், இந்த கை இந்த பக்கமும். பாட்டு பாடுங்க. பாப்பாடு இருங்க இருங்க, இது இப்படி இது இப்படியா? இங்க வா. பண்ணதுக்கு அப்புறம் அப்பா சொன்னதுக்கு அப்புறம் ஓகேவா? 3 பேர் ஊதுங்க. ஆளுக்கு ஒண்ணு 3 ஊதுச்சு. சொல்லுங்க, பாட்டு ஊதுனதுக்கு அப்புறம் எப்படி அடிக்கணும்? ரெடியா? 1 2 3 போது ஊதிரணும். 1 2 3 ஊது. கேக்க பாத்துக்க. எப்ப அடிப்ப? ஐயா வரமாட்டேங்குது, உடைக்கவே இல்ல. அது ஏன் வாங்கி வர சாமி? இரு பப்பா வேற அடிக்கிறீங்க. சீக்கிரம் டைட்டா இருக்க மாட்டிருக்குது. கழட்டணுமா? ஒண்ணு கழுத்து தேவை. இப்படி திருப்பினா உடையுமே உடையும். நீயோட நீங்க மண்டைக்கு மேல வச்சுக்கோங்க. உடஞ்சே போச்சு. மேல மேல இங்க பாருங்க உடைஞ்சு. நீ இப்படி வச்சுக்கோங்க. மேல நேரா வச்சுக்கோ. ஒண்ணுமே ஆகலையே. எங்களுக்கா வருது. சரி சரி வெட்டுங்க. எடுத்துருந்தா நான் அவருக்கு பாட்டு பாடுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to கொடுங்க, அப்புறம் வாங்கிக்கிறேன் நான். போதும் போதும். அம்மாச்சிலடா அப்பாடா கம்மியா தெரியுதா? போதுங்க, லைட்டா போடு. ஹாப்பி பர்த்டே டைரக்டர் சார். தேங்க்யூ. கொண்டா போலத்தை நீ தின்னு போடலாம் பாக்குறியா? துணியால கொடுத்து போட்டு அப்படியே எடுத்துக்கிட வருங்க. ஏன் பண்ணோட எடுத்து இங்க வாரு. இது கூட வேலை கரெக்டா பாக்குது. எல்லாருக்கும் ஒருத்த நாள் லீவு. அப்பா கூட்டி விடுதாங்க. போதும் போதும் போதும். நீ கூட சாமி அப்பாவுக்கு அக்கா கொடுத்துட்டா பாரு. கிரீம் கொடுத்துட்டாங்க கொண்டு போய். சும்மா தான, அப்புறம் நான் போய் ஒர்க் அவுட் பண்ணணும். வாங்க நீங்க சாப்பிட்டீங்க? நான் சாப்பிட்டுட்டேன். வெட்டு எல்லாத்தையும் வெட்டி கொடுங்க. உங்க அக்கெல்லாம் போதுமா? இனி வேண்டாம். சுகரா? சும்மா தின்னுட்டே இருந்த. ஒரு நாளைக்கு சுகர் தானே, அதனால என்ன? ஆயாளுக்கு மாமனும் மென்னால பிறந்த நாள் வருது. அடுத்த நாள் வருது. நேத்து முந்தானே அவளுக்கு இன்னைக்கு சேர்த்து போடுங்க. ஆமாங்க, நீங்களும் நினைப்பீங்கன்னா நேத்து தான் அத்தை வெட்டினாங்க, இன்னைக்கு இவர் வெட்டுறாருன்னு. அத்தைக்கு முதல் நாள்னா அடுத்த நாள் அவருக்கு பிறந்த நாள். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க பெரிய பாப்பாவுக்கு முதல் நாள், அதுக்கு அடுத்த நாள் குட்டி பாப்பா. அதான் போன வருஷம் பாத்துருப்பாங்க. அவிதானா பழைய சப்ஸ்கிரைபருக்குலாம் தெரியும், புதுசா இருக்கு. ஆமா தெரியாது. அது யாரும் வராதிங்க. எவடி என்னோட எடுத்துங்கிறவ யார் ரொம்ப கணத்துல யார் சாமி ஓட்டுனது? ஒரு பெருமையா அப்பாவுக்கு பிறந்த நாள்ல நாமளும் அப்படியே ஆக்கிட்டு கொண்டாடு. இங்க 2 அடுப்பு இந்த சாமி இந்த கிஃப்ட் அம்மா கிஃப்ட் வேண்டாம் அப்படின்னு. ஆமா, அப்புறம் சும்மா அப்படி எனக்கெல்லாம் அத்தனை வாங்கி கொடுத்தீங்க. அப்புறம் சாப்பிடு சாப்பிடு. சூப்பரா இங்க நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? அது சும்மா டிசைனு.
சட்டை பேண்ட். நல்லா இருக்குமா? சரி வெல்கம். இது டீ-ஷர்ட் ஏதோ அம்மா வந்து சட்டை, அத்தை வந்து டீ-ஷர்ட். நல்லா இருக்கு. பிடிச்ச கலர் அவளுக்கு கருப்பு தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கேக்கலையாரு எங்க நீ கிஃப்ட் பாரு. கிஃப்ட் எங்க எடுத்துட்டு வா, உன்னோட கிஃப்ட் எடுத்துட்டு வா. அப்புறம் அதுக்கு கேக் மேல நடப்பாய் போச்சு. பண்ணிட்டு இருந்தா கேக்குறேன். என்ன பண்ணாலும் தெரியல. என்னது இத்தாச்சோட கிஃப்ட் வருது? என்ன பெருசா இருக்குது? மொட்டை கிஃப்ட் இருக்கு. இங்க இவ்வளவு ஒட்டிட்டு போல. அத கதுகாம எப்படி ஒட்டி இருக்குது பாரு. இது என்னடா? பூ டிசைன். ஐயோ கையோட வந்துருச்சு. சரி பாருங்க. அவசரத்துக்கு ஒண்ணும் இல்லையாமா, அதனால வந்து காலண்டர் வாங்கின அந்த பேப்பரை வச்சு எடுத்து உடனே முடிவு பண்ணி ஒட்டியாச்சு. சாமி நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். எடுத்து வைங்க முதல்ல. நாளைக்கு அம்மாக்கு பிறந்தநாள் வரும்ல, அப்ப திங்களா? நாளைக்கு அம்மாக்கு பிறந்தநாள். அதெல்லாம் எனக்கு போன் வாங்கிட்டு போலாம் இருக்குது. புது போன் கிடைக்கா போடா. போன் வாங்கினியா? பழைய டப்பாடி. நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன். மத்தே நான் இதத்தான் பிராங்க் பண்ணலாம்னு இருந்தேன். ரப்பர் வாங்கி வாயில குடுக்கலாம்னு பண்ணிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். அதான் பண்ணலாம். அது அந்த கல்யாணத்துல எல்லாம் குடுக்குறாங்க பாரு. கடைசியில ஒரு விளக்கு இருக்குல்ல, பால் புட்டி இருக்கு. டிசைன் பண்ணி கூப்பிடுறேன். எனக்கே தெரியாது. பாட்டு போட்டுருக்கா. அக்கா, அம்மா, பாப்பா, அப்பா. இங்க டி. ஓபன் இருக்குதா? நல்ல ஃபைல் தான். சூப்பர் சூப்பர். அப்பாக்கு என்ன தலையில பூவெல்லாம் வச்சுட்டு இருக்கிறேன்? காதுல பூ வச்சிருக்கேன். சுருட்ட முடி. ஓ சொரட்ட முடி. அது சரி, என்ன காதுல தோட பூவா? டிசைன் காது. சரி, அப்ப நேர்ல விட இதுல நல்லா இருக்குறாரு. போல பாத்தீங்களா? ஐஸ் வாத்தியதான் ஜாமீன் கலாய்ச்சி விட்டுட்டா. இங்க பாரு, இங்க பாரு. இன்னொரு என்னது? ஆயா கொடுத்த அதே சாக்லேட். எப்படி அதனால குடுக்கறான்ல குடுக்கோன்னு வாங்கிக்கிறது. இது வேற 2 சாக்லேட் நான் தான் எடுத்து கொடுத்தேன். உள்ள இருக்கா? வெளிச்சத்தை மறைக்காது. எப்பறா பறிக்கிறது? பிரிச்சற கூடாது. ஒட்டி இருக்கற. ஓ பிக்க முடியலையே. இங்க நான் ஒட்டனத பிக்க முடியா? அந்த பேப்பர்ல ஒட்டி பிரிஞ்சு போச்சுனா ஆஹா உள்ள சூப்பரா டிராயிங் பண்ணி. இவ ஏதோ சொல்லாத இருந்தும் ஜோடி போட்டாத இவ. நாங்க தான் மாமியா மருமக கலாச்சோம்னா இவளும் சேர்ந்து சும்மா போறீங்களா அத கூட பிக்க முடியாது. எப்படி உள்ள சொன்னா பாத்தியா? இதெல்லாம் பிக்கிறதுக்கு சொல்லி தராங்களாடா? நான் போறதே விட்டுறலாம்னு இருக்கேன். எல்லாரும் சும்மா போறீங்க ஜெய் படையா, சும்மா போறீங்க அஜய் படையாடு. இதெல்லாம் பறக்குன்னு பிச்சறாங்க. படத்துல கிளிப்பாங்க. நேர்ல கிளிக்க முடியுமா? சிம்மு பறக்குன்னு பிச்சற. தண்ணி இரு போலாம். நிம்மு போறீங்க பறக்குன்னு கிளிக்கறாங்க, நீங்க கிளிக்க மாட்டேங்கறீங்களா? ஒரு கிளாஸ் வேணும். கிளாஸ் வேணும். அவங்களும் உங்கள மாதிரி தான் இருக்காங்க. காட்டுங்க. அதெல்லாம் டம்மி ஸ்டிக்கரா இருக்குடா. ஓகே. ஆயாவை தூக்கிட்டு அப்பாவை போட்டா. இங்க மேல மலை, 2-3 மரம், மேகமா. ஓகே சூப்பர். மழை பெய்யுது. இங்க நாம 4 பேர் இருக்கிறோம். இருங்க வெளிச்சத்துக்கு நானு இப்படி வந்து யாரு? அம்மா. இது நீயா? பாப்பா வந்து குட்டி பாப்பா. சூப்பர். இது என்னது? அப்பா. நடுவால நிக்கிறேன். இல்லங்கப்பா gift. gift அது. சூப்பர் சூப்பர் சூப்பர். பின்னாடி சூப்பரா இருக்கு. பின்னாடி எழுதி இருக்கா? உங்க பேர் கீழ வந்து எவ்வளவு மறைக்குது சாமி அப்படினா ஃபேமிலியா எல்லாத்து பேரும் இருக்கு. இந்தியா, தமிழ்நாடு, ஐஸ்வர்யா, குடும்ப பெயர் எழுதி இருக்கா. பன்னீர்செல்வம் பிறந்த நாள். இதுல பிறந்த நாள் தான் வந்திருக்கு. பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் கூட கலாய்ப்பீங்க. பிறந்த நாள்னால அவ எழுதினால. பிறந்த நாள். ஏதோ தேங்க் யூ. சூப்பரா. கீழ ஊத்திர. இந்தாங்க என்னோட gift. தேங்க் யூ. அரேங்க அப்பா. என்னடி இது பாதிக்குமா? பேப்பர் பத்தல. ஏதோ gift தான் முக்கியம், பேப்பர்ல முக்கியம் இல்ல. திறந்து பாருங்க. உள்ள இருக்க பொருள் தான் முக்கியம். ஒட்டி பெருசா இருக்கு. இது ஈஸியா பிரிச்சுக்கலாம். அங்கங்க தான் நான் ஒட்டி வச்சிருக்கேன். ஈஸியா இருக்கணும்னு இப்படி வந்து ஒட்டினேன். கஷ்டம். பாப்பா துணி கொண்டு ஒட்டினா அதை பிக்க முடியல. பெரிய கிஃப்ட் சீக்கிரம் பிச்சாச்சு பாரு. கீழே வச்சிரு. என்ன கிஃப்ட்? திறந்து பாருங்க.
டப்பா ஆள உள்ள கோத்துக்கலாம் மாட்டேங்குவே. என்னோடதான் பெரிய கிஃப்ட். என்ன மூட்டை? அழுக்கு மூட்டை கொடுத்து துவைக்க பழைய துணியெல்லாம் கொடுத்து. இது என்னமோ அது? ஹெல்மெட்டு. ஹெல்மெட்டு. சரி இல்லைல. சூப்பர். வீட்டுக்கார் பஞ்சாயத்து போற மாதிரி வீட்டுக்காரரு டைரக்டர்ல இருந்து ரேசராவ போறாரு. என்ன லவ் லெட்டரா? படிங்க படிங்க. என்ன எழுதிருக்கிற? ஹெல்மெட் வாங்கின பில்லு. வன்பே என்கிட்ட வச்சுக்காத வன்பே. எனக்கு இல்ல தங்கு, அதுக்குதான் அதுதான் எனக்கு தெம்பு. நல்லா இருக்கா கவிதை? கரப்பாம்பூச்சி காவி மேல அக்கட போயிருச்சு. கரப்பாம்பூச்சி காவி இருக்கு இங்க சின்னதா தெரியாதது. நல்லா என்னோட கவிதை நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. எவ்வளவு விலைன்னு காமிக்கிறேன். அப்படி கிடையாது, எழுதுறதுக்கு பேப்பர் இல்ல, அதனால பில்லு பேப்பர்லயே வச்சுட்டேன். நல்லா ஸ்ட்ராங்கான ஹெல்மெட்டா கொடுத்துருக்கா. அப்பதான் குண்டா குண்டா தூக்கி அடிச்சா தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடியில இருந்து தப்பிக்கணும்ல. எட்ட மாட்டேங்குது. போட போட சரியா போயிரு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. கலர் நல்லா இருக்கா? இது தனியா வருது. இது தனியா எடுத்துக்கலாம். பரவாயில்லையே. வெறும் கிளாஸ் மட்டும் தூக்காம இப்படி தனியா திருப்பி காட்டுங்க. பாருங்க நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இருடி கழுத்து நெறியுது. இல்ல அமுக்கி போட்டு பாருங்க. இங்க கண்ணு தெரியுதா? தெரியுது. கேட்காத. அவ்வளவுதான், எங்க கிஃப்ட் முடிஞ்சு. தேங்க்யூ. சூப்பரா இருக்குது. ஆமா பழைய ஹெல்மெட் பிஞ்சு போச்சு. ஆமா அதுல என்ன எல்லாமே அதுல போயிடுச்சு. கண்ணாடி அப்புறம் அந்த பின்னாடி இருக்க அந்த எல்லாமே உடஞ்சு போச்சு. சரி இதான் சாக்குன்னு வாங்கி கொடுத்தலாம்னு வாங்கி கொடுத்தாச்சு. ஏதோ ஒரு கிஃப்ட் முக்கியமானது தானே. ஆமா இதுதான் மெயின். எவ்வளவு ரேட் அது? ரேட்ல எதுக்கு உங்களுக்கு? 10,000. பனியா இருந்தா திங்க சொன்னாங்கன்னா சொலை என்ன சொன்னாங்களா? சுட்டு போட திங்க வேணும். 1 2 3ன்னு சொல்லக்கூடாது. 10,000. அடுத்து என் பிறந்த நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி தரீங்க? பொய்யா நீ வச்சுட்டு போனா 1 ரூபா சேர்த்து வைக்கிறது. அது 1 ரூபா சேர்த்து இந்த காதை சிரிப்பாங்க. 1000 ரூபா வச்சா 2000 ரூபா வைக்க. ஊட்டி கல்யாண நாள். நம்பாதீங்க, என் பிள்ளை 10,000 வாங்கி கொடுக்க மாட்டான். 10,000 ரூபாய் இல்லைங்க. இது 10,000 இருக்காது. 10,000 ரூபாய்க்கு ஹெல்மெட்டே இல்லையா கடையில? தேடி போன இல்லைன்னு தங்கச்சி இருக்கிறத கொடுக்கணும். 10 ரூபாய்க்கு 2 ரூபா சேர்த்து கூட வாங்கிட்டு வந்துருவாங்க. பாக்குறவங்களுக்கு தெரியுது வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு. ஏங்க எவ்வளவு இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. 1000 மேல இருக்குங்களா? இருக்கும். இருக்குமா? எவ்வளவு இருந்தா என்ன, நல்லபடியா போட்டு மண்டைக்கு ஆபத்துலாம் போட்டணும். சரி. ஆமா அவ்வளவுதாங்க. இவரோட பிறந்த நாளையும் சூப்பரா கொண்டாடியாச்சு. அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.